அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி, டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்தா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலே உடம்புல இந்த ரத்தம் வரணும். மூளை காரண்டா நீ. அது கூட இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. இந்த அடி. அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவன் சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுட்டுனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையதொரு காலம். சின்ன பொண்ணுடா அவ. அவளை என்ன செஞ்ச? என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய், முதல்ல அவகிட்ட இருந்த அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இல்ல நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்ச. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிள்ளை இல்லாதங்கயா இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட் மார்டம் பண்ணி பார்த்தலாம். நீ நல்ல பேர் வாங்க, என்னையே அறுக்க சொல்ற? என்ன கொண்டுறாதீங்க. என் பிரதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார். நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துறான் பாத்தியா? வெரி குட் ரா. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா? டேய் என்னடா எந்திரிக்கவே முடியலடா என்னால. வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி, நீ சாவ போறதுதான். ஆனா நீ செத்தா இவ்வளவு பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சி நீயே பாத்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா. டேய் அதெல்லாம் நான் பாத்துருக்கேன்டா. எனக்கு இப்ப அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளவு அழகான பொண்டாட்டி வர, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? அடா பாவி. டேய் என்னடா இது? கர்மகல்ல போடுறதா இருக்கற. கன்னிமுஞ்சுவாயனோட தம்பியே அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயனா நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன், வரானான்னு பாப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. மாவு புளிச்சிட்டு இருக்குது. எவ்வளோ பச்சை மிளகா போட்டுக்கிறான். அண்ணா ஒரு டவுட்ண்ணா. டேய், ஒரு போண்டா டீ வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ கல்வி விடா கேப்ப? என்ன அந்த கல் என்ன சாமி? எந்த கல்? அந்த கல்.
ஏய் அதை பார்த்தா உனக்கு கல்லு மாதிரி தெரியுதா? இல்ல முருகன்னா வேலும் மயிலும் இருக்கும், பிள்ளையாருன்னா தும்பிக்கை இருக்கும், அம்மான்னா ஒரு கையில கத்தி ஒரு கையில தலையே இருக்கும். இங்க வெறும் கல்லு தானே இருக்கு. சாமி கும்பிட்றவங்க எந்த சாமி கும்பிடுவாங்க? மனசார நினைச்சு கும்பிட்றவங்களுக்கு அது அவங்களுக்கு சிலையா தெரியும். புரியலையே. இங்க பாடுறா, நான் தான் பெரியவன் நினைச்சிட்டு வந்து கும்பிட்றவனுக்கு அது அவனுக்கு சின்ன தெய்வம். இதுதான் தெய்வம் நினைச்சு கும்பிட்றவனுக்கு அதுதான் பெரிய தெய்வம். தெய்வமே இல்லைன்றவன் பார்வைக்கு அது கல்லு. அவ்வளோதான், விட்டுரு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கவா? ஒரு போண்டா சொல்றியா? சின்ன பையன் பார்த்து ஏமாத்து. பருப்பு போடுறான். 2 போண்டா தரேன். உலகத்துல எத்தனை கடவுள் இருக்காங்க? ஐயோ, எவ்வளோ கடவுள் இருக்காங்க கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ ஜாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஜாதியா? அந்தந்த கடவுள் தான் அந்தந்த ஜாதியை படைச்சானா? டேய், ஜாதியெல்லாம் நான் சாக்கடையோட மோசமாக பார்க்குறவன். இதுமாரி கேள்விலாம் கேட்டு மாட்டி விடலான்னு பார்க்குறியா? போடா, நீ உன் போண்டாவான். நீ வையா போகிறேன். நீ தின்னதுக்கெல்லாம் காசு கொடுத்துரு. டேய் 10 காசு கிடையாதுடா, உட்கார்றா. அது இப்போ என்ன உன் பிரச்சனை? அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், அவ்வளோதானே? இங்கே பாடுறா தம்பி, கடவுள் தான் மனுஷனை படித்தான். மனுஷன் ஏதோ கடவுளை படித்த மாதிரியே சுற்றி நிற்கிறானுங்க. ஜாதின்ற கன்றாவியை மனுஷன் தான் படித்தான். ஆளுக்கு ஒரு ஜாதிக்காரர் சாமி கும்பிட்றானுங்க, கத்தி எடுத்து வெட்டிக்கிறானு. விட்டுரு. அப்போ ஒரு ஜாதிக்காரங்க கடவுளை இன்னொரு ஜாதிக்காரங்க கும்பிட்டா ஏற்றுக்க மாட்டாரா? இதுவெல்லாம் எந்த சாமி சொன்னது இல்லைப்பா. இதுக்கப்புறம் நீ கேட்கணும், மொட்டைராஜன் தான் போய் கேட்கணும். எனக்கு என்ன தெரியும்? நானே வட்டிக்கு வாங்கி கடன் நடத்திட்டு இருக்கிறேன். இங்க என்ன ஜாதி பிரச்சனை உருவாக்குறியா? ஏஞ்சி போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? போலீஸ் கிட்ட சொல்லுங்க. யோ அமைதியாரியா நே, எண்டுக்கு வந்துட்டேனே ப்ளீஸ்ண்ணே. இது நம்மள உள்ள தள்ள முடியாது போகுது. ராஜேந்திரா, ஏதாவது கேட்டுக்கோ. தேங்க்ஸ்ப்பா. இங்கே பார், காசு வேணும்னா லக்ஷ்மி வேண்டுவானு, அமைதி வேணும்னா இயேசுநாதரை வேண்டுவானு, தானம் பண்ணணும்னா அல்லா வேண்டுவானு, எந்த பிரச்சனையுமே வேணாம்னா விநாயகரை வேண்டுவானு. அப்போ நிம்மதியா இருக்கணும்னா ஹரிச்சந்திரனை வேண்ட வேண்டியதுதான். சுருகால வந்து நம்மள தொல்லை கொடுக்க மாட்டானுங்க. பராகுண்டா, இந்த கதையை சிறுவர் மலையில காலையில நானும் நல்லா படிச்சேன். என்ன சின்ன பையனை ஏமாத்தி கதை சொல்லிட்டு இருக்கியா? ஏஞ்சி போறியா சுடுதண்ணி பிடிச்சி முதல்ல ஊத்துவா? ஏய், நான் எங்கேயா சொன்னேன்? கால் நிதி தான் கேட்டு உயிரை வாங்கினுக்குது. போய் போண்டா ஒன்று எத்துனாயா? யோ, உனக்கு காசு வேணுமா வேணாமா? தராம தான் போய் பாரு. டீயை போட்டியா? வேலை அந்த ஆளு விடு, நான் சொல்றது கேளு. உனக்கு நான் புரியுற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு, ஆனா இன்டர்வல் இல்லாம சொல்லு. சரி, நான் கதை சொல்லும் போது இடையில டவுட்லாம் கேட்கக்கூடாது, பாதியிலே இருந்து போகக்கூடாது. ஓகேவா? பார்க்கலாம், சொல்லு. கதையின் சுருக்கம். சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் காலையில் எழுந்த உடனே வேலைக்கு போவானா? இல்லை, நைட்டு வச்ச சரக்கை காலையில் ஃபுல்லாக குடிப்பான். அவனோட முதல் வேலையே மற்றவங்களை ஏமாத்துறது. 2வது வேலை அவனே ஏமாத்திக்கிறது. ரெண்டுமே ஒன்று தானே? அதான்டா கணேசன். அந்த கன்றாவை பிடிச்சி எங்கே இருக்கான் இப்போ? சாரு இப்போ திங்க் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். திங்கா? கணேசனோட அப்பா முத்துப்பாண்டி பெரிய விநாயகர் பக்தர். அதனால தான் அவனுக்கு கணேசன் பேர் வச்சார். கணேசன் வளர்ந்ததும் அவனும் அவன் அப்பா மாதிரியே தீவிர விநாயகர் பக்தன் ஆயிட்டான். டெய்லி ஊதுபத்தியும் 1 ரூபா உண்டியில் போடுவான். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கு ஒயின் ஷாப் மூடினாலும், கடங்காரங்கிட்ட மாட்டினாலும், ஏன் குஸ்ட்டு போலீஸ்காரங்கிட்ட மாட்டினாலும் விநாயகர் மேலே தான் பழியை போடுவான். ஏன்னா அவன் ஏற்றி வைக்கிற ஊதுபத்திக்கும் உண்டியில் போடுற 1 ரூபாய்க்கும் விநாயகரை வேலை வாங்கணும்னு நினைப்பான். காலையில் இந்த அக்காவுக்கு ஒரு வேலையே கிடையாது. எட்டு கால் அடிச்சிருக்கா. நேற்றுக்கு வீட்டிலேருந்து புடவையை கட்டினு திருவிழா வாங்கின கண்ணாடியை மாட்டினு கிளம்பியிருக்கோம். தேஞ்சி போன முட்டியை வச்சுன்னு நொண்டி நொண்டி வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதில் பாதி போதும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு. எங்கடா காணோம்? ஹாய், குட் மார்னிங். ஒன்றும் இல்லை, இந்த அக்கா இங்கே அவசர அவசரமாக வருது இல்லை, அது வர வழியில்
இந்த கார்லாம் வேணாம். தப்பு, பாவம். சின்னதாக ஒரு சைக்கிள் முட்டுறா மாதிரி ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? வேற ஒன்றும் இல்லை, இந்த வாடகை மேட்டர்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாமல் தான் இப்படி கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா? பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துருங்க, டீலெல்லாம் பண்ணுறாதீங்க. அப்புறம் நான் இன்னும் நல்லாவே உங்களை பார்த்துக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் உடைக்கிற தேங்காய்க்கும் ஏற்றுற ஊதுபத்திக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. சுனாமிக்கு நாமி வரப்போமா? ஐயோ சாரிங்க. பாத்ரூமா அது ஏசிக்குதுமா அது ஆப் பண்ணு. 20 बार ये 20 बार 2 20 बार 3. ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? வேற ஏதாச்சும் சீட் இருக்குமா? முன்னாடி இன்ஜின் சீட் இருக்குது, போய் உக்காந்துக்கிறியா? கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க சார். காசு எதுனா கூட. அதெல்லாம் வேணாம்மா, இப்போதைக்கு அந்த சீட்டு அவைலபிள் இல்லை, எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. நெல்லூர் வெள்ளம் வா, இங்கே எதனா சீட்டு காலி ஆச்சுன்னா நான் கூப்பிட்டு உக்காரிக்கிறேன், புரியுதா? சார் கம்மியா உட்காருமா. வாட்டர் கேன் ஃபுல்லாக சரக்கு ஊற்றி வச்சுட்டு உக்காந்துக்குது. இப்போ 20 बार 4 20 बार 2. இங்கே ஒருத்தன் இருந்தானே, எங்கே அவன்? ஹாய், எவனுமே நம்பர் பிரகாரம் பொறுத்துன்னு இருக்க மாட்டான். மொப்ப முட்டு என்னது இறக்கல. என்னம்மா, சீட்டெல்லாம் ஓகேவா? யா ஓகே சார். ஓகே. இவங்க வேற சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஹலோ அபி. விஜய். ஏய், நான் உனக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், லைன் பிஸியாவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், ட்ரெயினில் இருக்கு. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. என்னது, ட்ரெயின்ல இருக்கியா? ஆமாம், ஸ்வேதா வீட்டுக்கு போகிறேன். ஏன், என்னாச்சு? அப்ப நீ இன்னைக்கு அம்மா கூட இல்லையா? அம்மா பர்த்டே அன்னைக்கு எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல, அதான் நான் ஸ்வேதா வீட்டுக்கு போகிறேன். ஏ அபி, இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், லாஸ்ட் பர்த்டே எல்லாரும் முன்னாடியும் எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? அதுக்காக இங்க பாரு, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அதுக்குன்னு அவங்களை இப்படி தனியா விட்டுட்டு வரதுல ரொம்ப தப்பு அபி. உனக்காக தான் நான் அவங்க கிட்ட பேசாமையே இருக்கேன். ஏன் உங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது? நோ வே விஜய், நான் இனிமே அவங்க கிட்ட பேசுறதா இல்ல. எனக்கு அவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அபி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, எது வந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அபி, கேக்குதா? நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பை. ஹலோ அபி. அபி, நான் ஒரு சார், எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ உன் வேலையை பாரு. இல்லை பரவாயில்ல சார், சொல்லுங்க. இல்லை, இந்த வயசில் இவ்வளோ கோவப்படுறிய, அதை பார்த்து தான் சிரித்தேன். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்ன நான் பார்க்குற மாதிரியே இருக்குது. நானும் இந்த வயசில் இப்படி தான்
நல்லது கெட்டது தெரியாமல் கோவப்படுவேன். ஆனா எனக்கு தெரியும் சார், எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் புரியும். ஏம்மா இங்கே யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? ம், மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதும்மா. இந்த ட்ரெயினில் இருக்கானுங்க பார், எல்லாருமே ஒரு பிரச்சனையோட தான் வந்திருக்கானுங்க. ஆனால் நீ பேசுனதெல்லாம் கேட்கும்போது பார்த்தா உன் லைஃப்பில் பிரச்சனையே உங்கள் அம்மா தான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? உங்கள் அம்மா தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது இதே ட்ரெயினில் 4-5 பேர் எனக்கு சொன்ன கதைகள் தான்மா ஞாபகம் வருது. யாரு? அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? நீ அம்மா வேணான்ற, அதில் ஒருத்தன் அவங்க அம்மாவை சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டு வாழ்க்கை முழுக்க தேடி தேடி அலைஞ்ச கதையை மட்டும்தாம்மா என்கிட்ட சொன்னாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? இப்படிலாம் யாராவது இந்தா யாரு கேட்டா? உன் கூட உட்காந்து இருந்தானே குண்டை, அவன் தான்டா கேட்டான். பிரியாணி இருக்கான்னு தானே கேட்டான். ஏண்டா பிரியாணி மோந்து பார்க்கவா கேட்பாங்க? தின்றதுக்கு தான்டா கேட்பாங்க. எங்கடா குண்டை? அந்த ஆளுக்கு தான் வெயிட் பண்றேன், வருவான். அவன் வரட்டும், உங்க 2 பேரையும் வச்சுக்க. வந்துட்டானுங்க. போயா கடுப்பேத்திக்கிட்டு. எங்க போயிருப்பான்? எங்க இன்னும் காணா? யோ இந்த பிரியாணி எடுத்து போயா. ரொம்ப திமிர்றா உங்களுக்கு. யார் நீ? நானா? வேற யார்? உன்னதான். யார் நீ? கணேசன். ஓ, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? டேய் என் பேர் தான்டா கணேசன். ஹலோ, என் பேர் தான் கணேசன். அறிவு கேட்டவனே, ஒரிஜினல் கணேசன் நான் தான்டா. ஐடி கார்டு கூட இருக்குது. ஐடி கார்டு வச்சுக்கிறியா? ஏய் யார் நீ? குளிச்சுட்டு வந்து மொட்டை மாலில தலைகாய போட்டு பராக பார்த்துனுங்கிற. உன்னை நான் பார்த்தே இல்லையா? உன் வீடு எங்க? ஆல் ஹவுஸ் நம்மள் தான். இதுவும் எனக்கு ஒரு வீடு. இதுவா? இருந்தான், காலி பண்ணிட்டானுங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, வாடகை ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டேன். என் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா நம்ம மேல கொஞ்சம் சென்டிமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு புறம்போக்கு இருக்கிறான், எனக்கு ரொம்ப லோலாகி கொடுத்துட்டான். அதனால தான் காலி பண்ணிட்டேன். லோலாயா? ரொம்ப பழைய ஃப்ளாஷ்பேக்கோ? ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, லேட்டஸ்ட் தான்பா. லேட்டஸ்ட்? நானே ஒரு 4 வருஷமா இருக்கிறேன். லேட்டஸ்ட்ன்ற புரியலையே. ஆமாமே, இன்னுமாடா என்ன தெரியலன்ற உனக்கு? யாரும் தெரியல தானே கேட்குறேன். சொல்லு. நடந்துன்னு சொல்கிறேன். ஏண்டா இவ்வளோ நாளாக என்ன தேடி தேடி இருந்த? பாவம் மேய்ச்சல் பார்க்கலான்னு வந்தா என்ன அடிக்க வர? நான் உன்னை தேடினேன். நான் துடுகுடியில நிறைய பேர் என்னதான் தேடினுங்கிறாங்க. ஓ நீ அந்த கும்பலா? துபாரு கையில 10 பைசா கிடையாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது மாதிரி பேசுறதுனால தான் நான் இங்கிருந்து கிளம்பி போனேன். இங்கிருந்து கிளம்பி போனியா? நியாயமா பார்த்தா வாடகை கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் தான் இங்கிருந்து கிளம்பி போயிருக்கேன். இதான் போக மாட்டியே. நான் தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து நீ எப்படி கிளம்பி போயிருக்க முடியும்? வந்ததுல இருந்தே குழப்பமாவே பேசுனீங்கறியே, மெண்டலா நீ? டேய் நான் தான்டா விநாயகர். என் மூஞ்ச பார்த்தா தெரியல? விநாயகரா? இப்போ கணேசன் இப்போ விநாயகர்ன்ற. விநாயகர்னா தும்பிகை இருக்கணும், தந்தம் இருக்கணும். ஆமா, பாக்குறதுக்கே கையெடுத்து கும்பிடலாமான்னு தோணும். உன்னை பார்த்தா அப்படியே தோடுதே. சி பாய வச்சு பார், இங்க தும்பிக்கையோட வந்தா பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க. நம்மனா நம்ம கட்டி போ. தோடா ஃப்ளோல பேசினா அப்படியே ஏமாந்துருவோமா? மாமே சொல்லு மச்சி. ஃப்ராட் தர பண்ணனும்னா நம்ம கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. அப்ப நீ என்ன நம்பல? இந்த உலகத்துல எவனையும் நான் நம்ப மாட்டேன். சரி மச்சி, நான் கிளம்புறேன். கிளம்பு போ, வேற எங்கேயா ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகலாம். இதெல்லாம் ஸ்கூல் சிலபஸ்மா. டேய் எவனாவது நான் தான் சாமி சொன்னா அவனை நம்புவீங்க, கண் எதிரில் வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி விடு, இனி நீ இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன். நல்லது. நீ என்ன பண்ண, அப்படியே இந்த நார்த் இந்தியா பக்கம் எங்கேயா போய் பாரு. அங்கதான் ஏதோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். வாய்க்காது ஒரு டம்ளர் தண்ணி கூட. அதையும் அங்கேயே போய் வாங்கி குச்சிருன்ற நானு. பாத்தீங்களா,
தெய்வத்துக்கே தண்ணி இல்லைன்றானுங்க. அது சரி, எத்த தாயே ரோட்ல போட்டு அடிக்கிற காலம் தானே அது. யார் இவன் கரடி தலையை வச்சுக்கிட்டு 4 மாடி ஏறி வந்து நான் தான் விநாயகர்ன்றான். புதுசு போல அதான் மாட்டிக்கிட்டான். ஐயோ ஏன் விநாயகர் அவர் உருவத்துல கணேசன் முன்னாடி போல? டேய், இந்த 2022ல விநாயகர் தான் ஒரிஜினல் உருவத்தில் சுத்தனார்னா அப்புறம் படத்துக்கு கூட்டு போய் அட்மாஸ்பியர் நடக்க விட்டுருவானுங்க. டப்பிங்கும் காசு தர மாட்டாங்க. ஆமா, அது உண்மைதான். சரி, மீதி கதையை சொல்லு. என்ன அர்ஜென்ட்டு? ஒரு டீ ஒன்று சாப்பிட்டே பேசுவோமே, என்ன சொல்கிறேன்? சூப்பர். பால் டீ சாப்பிட்றியா ராஜேந்திரா? டப்புன்னு பார்த்து சொல்லு. டேய், கேட்டு 1 மணி நேரம் ஆச்சுடா. புண்ணியமா போகும். கவனிக்கலப்பா. என்னடா சொந்த கல்ல பிச்சை எடுக்கிற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கடவுள்னா தலையில கிரீடம் இருக்கும், நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க, ஒரு 5-6 கை கால் இருக்கும், கையில சூளம் இருக்கும், பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இப்படி லோக்கல் லுக்ல வந்தா எப்படி நம்புறது? சார் என்ன விடுங்க. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தவனை கடவுள்னு ஒத்துக்கினானா நான் மல்லிகாக தர வேண்டிய வாடகை துட்டுலாம் கொடுத்துட்டு அதே வீட்டுல தூக்குல தூங்குறேன். நான் ஒன்று சொல்லிட்டா, கடவுள்னா சிலையா பார்த்துருக்கோம், இல்ல போட்டோவா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மில்லில் லோக்கலா வந்து உட்காந்தா எப்படி நம்ப முடியும்? டேய், ஐயோ கடவுளேன்றீங்க, நேரில் வந்தா மட்டும் ஏன்டா நம்ப மாட்டீங்க? எனக்கு தான் நம்பிக்கை இல்லையா? தெரியுமே நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எப்படிடா நீ 1 ரூபா உண்டியில போட்டு நீ பேசுறதுலாம் ஏன் காரில் கேட்குது? அப்ப சொன்னது கேட்டுச்சுல, எவ்வளவு ஊதத்தி ஏற்றிருப்பேன், எவ்வளவு காணிக்க போட்டிருப்பேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே விட்டுட்டு போனது எப்படி நியாயமா இருக்கும்? எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன், என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பார்க்கறது தான் என் வேலையா? ஆமா, நீ என்ன நினச்சினுக்கிற? நீ போடுற 1 ரூபா உண்டி காசில் தான் நான் போய்ச்சினுக்கிறேன்னு நினச்சினுக்கிறியா? டேய், நான் ஒரு கடவுள்ரா, நம்புறியா இல்லையா? நம்பிக்கை வருதா இல்லையா? அதானே, இங்க நான் தான் சாமி நிறைய பேர் சொல்லி சுத்துறான், அதான் உனக்கு நம்பிக்கை வரல. சரி, அப்ப வீட்ல இருந்து நான் போற இடத்துல எதுக்கு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? தேடி தேடி பைத்தியமே. இப்போது கேட்டிய, ஏண்டா நீ எவ்வளோ பேர் ஏமாத்தினுக்கிற? எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கிற? நீ ஃப்ராடு பண்ணாத நாள் இருக்குதா? அது மட்டும் இல்லை, வரவங்களுக்கெல்லாம் டெங்கு காய்ச்சல் கொடு, லைட்டாக ஆக்சிடென்ட் பண்ணி விடு, இதெல்லாம் பண்ணுறதா என் வேலை. இதெல்லாம் விட ஹைலைட்டாக ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா? 1/2 கிலோமீட்டர் தாண்டா கோயில். வயசானவங்களோட பார்க்காம 16 கிலோமீட்டர் சுற்றி வந்து அவங்ககிட்ட 500 ரூபா வாங்கின்னு சில்லறை சொல்லி அனுப்பிச்சு விட்டியே, இதெல்லாம் ஃப்ராடு இல்லையா? யோ, உண்மையில சில்லறை இல்லை, புரியாம பேசிட்டு இருக்காத. இப்போ நான் வரும்போது கூட ரங்காயாவை தான் ஏமாத்திருந்தேன். நல்லவனா நீ? டேய், நீ நாளைக்கு காசு கொடுக்க போற நினைச்சுன்னு அந்த ஆள் கோயிலுக்கு வந்து அங்க பிரதர்சனம் பண்ணி கேராயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த ஆளுக்கு வாயில வேற நுர நிக்கவே இல்லை. நீ ஒன்னும் புரியாம பேசுனீங்கற. அந்த ஆள் நிம்மதியா நைட் தூங்குவான்னு சொல்லிட்டு ஒரு மன அறுதிக்காக சொன்னேன். அது கூட ஏமாதான் சொல்வியா நீ? எப்படி ஞாத்திக்காம அந்த ஆளோட பொண்ணு கல்யாணம் நிக்கணும், அந்த ஆள் ஏதாவது பண்ணிக்குவான், அந்த பழி என் மேல வேணும் இல்லையா? சொல்றா திட்டு முஞ்சே. டேய், ஃபீல்டிலே உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை நான் பார்த்ததே இல்லடா. என் பேர் உனக்கு வச்சா பத்தியா உங்க ஒப்பேன், அவன் மட்டும் என் கையில மாட்டினான். நானும் அவனை தான் தேடினுக்கிறேன், பார்த்தா சொல்லு. அது ஃப்ராடுங்கெல்லாம் தேடுறது என் வேலை கிடையாதுப்பா. கொஞ்சம் ஓட்ட விட கொடுங்களேன். தொன்ற விஷயத்தில் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். புரியுது. நான் என்ன வேணுனேவா பண்றேன்? ஏதோ வயிற்று பொழப்புக்கு. சரி, நீ தான் கடவுள்னு சொல்லி சுற்றி நிற்கிறிய, ஒரு 10 லட்ச ரூபா கொடு, நான் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நல்லவனா வாழ்றேன். ஏண்டா என்னை பார்த்தா பதம் செட்டு மாதிரியா தெரியுது? 10 லட்ச ரூபா கேட்குற? நீ கடை வாங்குவா, நான் வந்து அடைக்கணுமா? என்கிட்ட நல்லா போடுறடா டீலு.
பணம் மனம் அலையாதடா, நிம்மதி போயிடும். இப்போ மட்டும் நிம்மதியாக இருக்கிறேன். நம்ம சாப்பிடுவோம். சரி வாங்க, இதனால வீட்டில் போய் பேசிக்கலாம். நான் உன்னை நம்பி வர மாட்டேன்பா. ஏன்? நான் தூங்கும் போது யானை பொம்மன்னு ஓஎல்எஸ்ல போட்டு வித்தாலும் வித்துருவ நீ. அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல. நீங்க வீட்டுக்கு வரணும், என்ன பண்ண சொல்லுங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதா இப்போ மட்டும் தரீங்க? நான் கேட்டவனே எல்லாம் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பேன். ஏதோ வழி இருக்குது. நீங்களே என்ன வழி? இங்க பார், நீ யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாது, உன் மனசாட்சிக்கு துரோகமா நீ நடக்கக்கூடாது. நல்ல மனுஷனா வாழ்ந்து காட்டு, அதை பார்த்துட்டு நான் வரேன். அப்ப சத்தியமா நீ என் வீட்டுக்கு வரவே முடியாது. ஏண்டா? நான்லாம் நல்லவனா திருந்திட்டேன்னா எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு போட்டு பொலப்பொலன்னு பொலப்பானுங்க. அப்புறம் நான் உன்னை தேடி வர வேண்டியிருக்கும். சரி போய் படு, இல்லைன்னா நானே உன்னை அடிப்பேன். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்னப்பா? நாளைக்கு ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் நல்லவனாவே வாழ்ந்து காட்டுறேன். அப்படி நான் இருந்தேன்னா நீங்க பதிலுக்கு எனக்கு ஒன்றும் பண்ணணும். டேய், கண்டதெல்லாம் கேட்டுறாதரா, பார்த்து கேளு. இன்னும் எனக்கு கல்யாணம் வேற ஆகல. அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை. நான் நல்லவனா நாளைக்கு நான் இருந்துட்டேன்னா உங்களோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்ட முடியுமா? எப்படி? இந்த போட்டோல 10 தலை 20 கையெல்லாம் வச்சு சாமி உருவம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க உங்க உருவத்தை காட்ட முடியுமா? 10 தலை பார்க்கணும்னா நீ சிம்பு படத்தை தான் பார்க்கணும். நான் கடவுள் ராஜேந்திரா. சரி, என் உண்மையான உருவத்தை காட்டுறேன், நீ தாங்குவியா? முதல்ல காட்டு, அப்புறம் தாங்குவோமா இல்லையான்னு பார்ப்போம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவது. சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் தானே? அப்புறம் மாத்திலாம் பேசக்கூடாது. டேய், நான் என்ன உங்களை மாதிரியா? நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, 4 பேருக்கு நல்லது செய். அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? அந்த உருவத்தை என் கண்ணு முன்னாடி காட்டணும். புரியுதா? நீ யாருக்கிட்ட டீல் போட்டிருக்க தெரியுதா? என்னை பற்றி தெரினா நான் சொன்னதை மட்டும் செய். சரி, எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டின்னு வந்தீங்க? நான் கூட என்னவோ என்ன தனியாக கூட்டு வந்து மட்டை பண்ண போறீங்கன்னு நினச்சேன். ஒய் திஸ் பிளேஸ்? ஏண்டா, நீங்கள் தான்டா நான் தூண்ல இருப்பேன் துரும்பில் இருப்பேன்னு சொன்னீங்க.